டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஃபர்ஸ்ட் 20 minutes நல்லா பேக் பண்ணி உள்ள வச்சிருவாங்க. நம்மள சாட்டிஸ்ஃபைங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நல்ல பக்கா டைம் பாஸ். ஸ்டோரி ஒரு 1990s அந்த டைம்ல எடுத்த ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு. இளையராஜா சாங்கோட ரீமிக்ஸ் ஒன்று இருக்குன்னு அது நல்லா இருக்கு. ஸ்டார்ட் டு எண்ட் ஃபுல்லாவே லைக் இந்த ஃபேன் பாய் மூவி மாதிரி தான். தளபதி ஃபுல்லாவே இருக்காங்க. கண்டிப்பா ஒரு ஃபேன் பாய் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய தியேட்டர் மூமெண்ட்ஸ் இருக்கு. கேப்டனோட அந்த கேமியோல ஒரு குட்டி ரோல் அது தியேட்டர் பறக்க போகுது. நான் ஒரு ரெஃபரன்ஸ் கிடையாது, 2-3 இருக்கும். ஆனா மெயின் ஒரு ரெஃபரன்ஸ் வரும். பக்காவான கரெக்டான டைம்ல அது வருது. தியேட்டர் அதிரும் அந்த சீனுக்கு. ஸோ ப்ளூபர்ஸ் பார்த்துட்டு தான் கடைசி தான் முடிச்சு தான் போனாங்க. ப்ளூபர்ஸ் கண்டிப்பா வருது. ஆப்வியஸ்லி நம்ம தியேட்டர்ல எல்லாரும் பார்க்க தான் போறாங்க. நல்லா இருக்கு, பண்ணாது. படத்துல லாஜிக் ஜீரோ. ஸ்டோரி ரொம்ப பழைய ஸ்டோரி தான், பட் ஸ்கிரீன் பிளே என்கேஜிங்கா இருக்கு. And yes, hello brother, வணக்கம். So directly from US அட்லாண்டா. காலங்காலமா இது மாதிரி ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு முதல் நாள் நைட்டே அமெரிக்கால இருந்து மாமா கால் பண்ணாரு, துபாயில இருந்து சித்தப்பா கால் பண்ணாருன்றது நம்ம சம்பிரதாயமாவே சொல்லி வழக்கம். ஸோ பட் இருந்தாலும் நீங்க படமே பார்த்துட்டீங்க. அண்ட் எஸ், கோட்ஸ் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ எப்படி இருக்கு? கோட் பார்த்துட்டேன், இப்போதான் பார்த்துட்டேன். ஒரு சாட்டிஸ்ஃபைங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நல்ல பக்கா டைம் பாஸ். இதுதான் ரிவ்யூ. நான் ஒன்லைன்ல சொல்லணும்னா, இப்போ டீட்டெயிலா போனோம்னா, ஸ்டோரி ஒரு 1990s அந்த டைம்ல எடுத்த ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு. பட் ஸ்கிரீன் பிளே நல்ல என்கேஜிங்கா இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த செகண்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளே எல்லாம் நல்ல டைட்டா இருந்துச்சு. அதனால படம் டைம் நல்ல சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஓகே ஓகே. ஏன்னா இப்போ ஒரு 3 hours படம் சொல்லும் போது எல்லாருமே சொல்லுவாங்க அது ஒரு டயரிங் ஃபீல் இருக்குமா, இல்ல என்ன மாதிரி? சோ விஜய் சார் எப்படி காமிச்சிருக்காங்க? உங்களுக்கு அந்த 3 hours ஒரு லாங் இது மாதிரி இருந்துச்சா, இல்ல போனதே தெரியலையா பெருசா? இல்ல 3 hours ஆக்சுவலி போனது தெரியலதான். ஏன்னா இப்போ எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லெங்க்தியா இருந்த மாதிரி ஃபீல் ஆயிருச்சு. செகண்ட் ஹாஃப் போயிடுச்சு. அதனால அந்த 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 மாதிரி தெரியல. லைக் இன்னும் 3 hours ரொம்ப இழுக்குதேன்ற மாதிரி தெரியல. பட் அகெயின் சில தேவையில்லாத லைக் சாங்ஸ் எல்லாம் ஒரு ஸ்பார்க் சாங் எல்லாம் இருக்கு. ஐ ஃபீல் தேவையில்லாத எல்லாம் தூக்கி இருக்கலாம், அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. பட் ஸ்டில் 3 hours. ஏன்னா நான் என்ட்ராகும்போது நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் 3 hours இது பயங்கரமா இருக்க போகுது, 6 மணி நேரம் பார்த்த மாதிரி இருக்குன்னு. பட் அந்த மாதிரி இல்லை. 3 hours அந்த ஃபீல் கம்மி தான். அப்புறம் செகண்ட் விஜய் பத்தி கேட்டீங்களா? தளபதி ஆக்சுவலி தெரியும், எல்லாருக்குமே தெரியும். 2 roles தான். நல்லா ரொம்ப நல்லா ஃபுல் ஃபேன்ஸ்க்கு பட்டாசு மாதிரி தான் இருக்கு படம். ஸ்டார்ட் டு எண்ட் எல்லா சீன்லயும் இருக்காங்க. சூப்பர்வா இருக்கு. ஃபுல்லா நல்லா இருக்கு. தளபதியோட சரவெடி தான் கோட், டவுட்டே இல்லை. பயங்கரமா சூப்பர் சூப்பர். ஏன்னா குறிப்பா இப்போ வெங்கட் பிரபுன்னு சொன்ன உடனே எல்லாருமே மங்காத்தா எப்படி அஜித் சாருக்கு ஒரு ஃபேன் பாய் மூமெண்டா எல்லாருக்கும் கொடுத்தாங்களோ, இது கிட்டத்தட்ட ஒரு ஃபேன் பாய் படம் பண்ண மாதிரி தான் இருந்துச்சா? கரெக்ட். இந்த இது உண்மைதான் இருக்கா. கண்டிப்பா ஒரு ஃபேன் பாய் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய தியேட்டர் மூமெண்ட்ஸ் இருக்கு. நிறைய விஜயோட அந்த லைக் இன்னும் தளபதியோட ஓல்டு படத்தோட ரெஃபரன்ஸ், வேற ஆக்டர் மூவி ரெஃபரன்ஸ், அந்த கனெக்ட் இந்த கனெக்ட்னு நீட்டா இருக்கு. நல்ல ஃபேன் பாய் மூமெண்ட், 100% ஃபேன் பாய் மூமெண்ட் சொல்லலாம் அந்த படத்தை. எனக்கு ரொம்ப காலையில பார்த்ததால பெரிய ஸ்பாயிலர்ஸ் இந்த வீடியோல வேணாம்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் மற்ற ஆக்டர்ஸோட கனெக்ட், பீட் விஜயகாந்த் சாரா இருக்கட்டும், எஸ்கேவோட கனெக்ட், இந்த கனெக்ட்லாம் இருக்கும்போது எப்படி இருந்துச்சு? தியேட்டரோட மூமெண்ட் எப்படி இருக்கு? அந்த விஜயகாந்த் சார் கேப்டனோட அந்த கேமியோல ஒரு குட்டி ரோல் அது என்கிட்ட கேட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். தான் பண்ணிருக்காங்க. பட் அது கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் கேப்டனோடது. பட் இன்னொரு ரெஃபரன்ஸ் சொன்னீங்கல்ல, வேற ஆக்டரோட ரெஃபரன்ஸ் எல்லாம் தியேட்டர் பறக்க போகுது. சான்ஸ் இல்ல. அதெல்லாம் கலக்கலா இருந்துச்சு. இன்னொரு ஆக்டர் ரெஃபரன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. சரி சரி ஓகே. பட் கேப்டனோட கொஞ்சம் பண்ணிருக்கலாம். லைக் ஸ்டார்டிங்ல வந்துரும், அது கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். ஏன்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தோம். ஏன்னா கோட்ல ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கேப்டனோட அந்த ட்ரிபியூட் எப்படி இருக்குன்னு தான். பட் ஸ்டோரி வைஸ் கரெக்டா இருந்தாலுமே அந்த லுக் வைஸ் பாக்குறதுக்கு இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம். ஸோ அதே போல இவரோட விஎஃப்எக்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்துச்சா? ஏன்னா இப்போ அந்த ஸ்பார்க் சாங்ல எல்லாம் சொல்லியிருந்தாங்க முகம் சின்னதா இருக்குதுன்னு. படமா பார்க்கும்போது தியேட்டரிக்கலா அது தெரியுதா, இல்ல கொஞ்சம் நெருடலா தான் இருக்கா? படமா பார்க்கும்போ நான் கேக்குறது அந்த ரொம்ப சின்ன வயசு டிஏஜிங் பண்ண விஜய். புரியுது, எனக்கு புரியுது. படத்தை பார்க்கும்போது ஆக்சுவலா ஜெல் ஆயிடுது. பட் இனிஷியலா லைக் படத்துலயுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணி அந்த மொமெண்ட்ல எல்லாம் கொஞ்சம் டல்லா தான் இருக்கும். பட் ஒன்ஸ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம், ஏன்னா அது பெரிய ரோல், சின்ன ரோலும் கிடையாது, பிக் ரோல், அது லெங்தி ரோல், அதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுன்றத விட ஓகே, நமக்கு இன்னும் பரவாயில்ல, கம்ப்ளைண்ட் இல்லாம இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சுன்னா இல்லை, பட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ட்ரெய்லர்ல அதே ஃபேஸ் தான் இங்கே வருது. ஸோ அது ஓகே தான் அந்த ஃபேஸ்.
ரொம்ப மோசமா இல்ல. ஓகே ஓகே. ரைட் ரைட். ஸோ சாங்ஸ் எப்படி இருக்கு? ஏன்னா நிறைய பேர் கேட்கும்போது முன்னாடி சாங்ஸ் பெருசா இல்லை, தேட்ரிக்கலாக பார்க்கும்போது பட்டைய கலப்புன்ற மாதிரி டீம்லன்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே தேட்ரிக்கலாக எப்படி இருந்துச்சு சாங்ஸ் எல்லாம்? தியேட்ரிக்கலா மட்ட சாங் வரும் செகண்ட் ஹாஃப்ல, செம்மையா இருக்கும். சூப்பரா இருக்கு அந்த டான்ஸும் அந்த சாங்கும், சான்ஸ் இல்லாது. அது பக்கா தியேட்டர். ஃபர்ஸ்ட் விசில் போடு சாங் ஓகே, டான்ஸ்க்காக பார்க்கலாம். ஸ்பாட் சாங் அது தேவையில்லாத இடத்துல வந்து லைக் அந்த ஃப்ளோ தான் கட் பண்ணுது. மெலடி சாங் வரும். அப்புறம் இன்னொரு சாங்னு ஞாபகம் வருது, ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இளையராஜா சாங்கோட ரீமிக்ஸ் ஒன்று இருக்குன்னு, அது நல்லா இருந்துச்சு. நான் எந்த சாங்னு சொல்லல, ஸ்பாய்லர் வேண்டாம். அந்த பிட் நல்லா இருந்துச்சு. சூப்பர் சூப்பர். ஓகே. அண்ட் ஃபைனலி தளபதி அவரோட பெர்ஃபார்மன்ஸ், ஏன்னா லியோலேயே ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டராக இருந்துச்சு, ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. இதில் எப்படி இருந்துச்சு? அந்த ஒரு 2-3 கேரக்டர் பண்ணியிருக்காருன்னே வைங்க, எப்படி இருந்துச்சு எல்லா கேரக்டரும்? நல்ல வேரியேஷன் இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த ரெண்டு கேரக்டர் தான் மெயின். அந்த ரெண்டோட பாடி லாங்குவேஜ், ஈவன் டயலாக் டெலிவரியில எல்லாமே நிறைய டிஃபரன்ஸ் காமிச்சிருந்தாங்க. ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ். நிறைய சீன்ஸ் இருக்கு, நிறைய சீன்ஸ்ல ரீசனபிள் சீன்ஸ் எல்லாம் இருக்கு ஸ்கோர் பண்றதுக்கு. நல்லாவே இருந்துச்சு, நல்லா பண்ணிடுறாங்க. கேட்டீங்கன்னா சூப்பர். எனக்கு தெரியும் ஆல்ரெடி லாஸ்ட்ல இந்த லியோ, ஈவன் பிகில் அந்த எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. சேம் தான், நீட்டா கேரி அவுட் பண்ணிடுறாங்க. இந்த படத்துல வந்து ஸ்டார்ட் டு எண்ட் ஃபுல்லாவே லைக் இந்த ஃபேன் பாய் மூவி மாதிரி தான். தளபதி ஃபுல்லாவே இருக்காங்க. நிறைய சீன்ஸ் இருக்கு, காமெடியா இருக்கட்டும், ஆக்ஷன் கேட்க வேணாம். அப்புறம் எமோஷனல் 2-3 சீன்ஸ் இருக்கு, எல்லாமே நல்லா பண்ணிடுறாங்க. தளபதி ஃபேன்ஸ் கண்டிப்பா 100% ட்ரீட் தான். அது இந்த வாட்டி மிஸ் ஆகாது. ரைட் ரைட். ஸோ போன படம் லியோ ஒரு மாதிரி மிக்ஸ்டு ரிவ்யூஸாக வந்துச்சு, பட் இருந்தாலும் படம் ஒரு 600 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணுச்சு. இது எப்படி இருக்கும்? எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி படமா இருக்குமா, இல்லை அவர் ஃபேன்ஸ்க்கு மட்டும் பிடிக்குமா, ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எப்படி ட்ரீட் ஆகும்? படம் புரியுமா எல்லாருக்கும்? இல்ல படம் 100% புரியும். அந்த அளவு டஃபா எதுவுமே கிடையாது. படம் வந்து புரியும், அதுல டவுட்டே கிடையாது. கண்டிப்பா புரியும். ஃபேன்ஸ் பிடிக்கும், ஃபேமிலி ஆடியன்ஸும் கண்டிப்பா பிடிக்கும். மேபி அகைன் ரிமைனிங் ஆடியன்ஸ் நமக்கு தெரியல எப்படின்னு, பட் படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கம்பேரிட்டிவ்லியும் பெட்டரா தான் இருக்கு. லைக் பெட்டருங்கிறதோட ஒரு தியேட்டர் ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டைனர், நல்ல டைம் பாஸ் போயிட்டீங்கன்னா டைம் பாஸ் பண்ணிட்டு பக்காவா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி இருக்கு படம். ஓகே. ஸோ இப்போ வெங்கட் பிரபு அவர் முன்னாடி சொன்னதை செஞ்சு காமிச்சிட்டாரு, அதுதான் சொல்லணும். அண்ட் இந்த இடத்துல இதை கேட்கணுமான்னு தெரியல, பட் இருந்தாலும் ஒரு ஆர்வமாக இருக்குது. அந்த ஒரு தலை ரெஃபரன்ஸ்னு ரொம்ப நாளாக கடைசி ஒரு வாரமாக அதை பற்றி தான் பேசுகிறாங்க. இருக்கா ஏதாச்சும்? கரெக்ட். இது விபியும் ஆல்ரெடி சொன்னாரு ரெஃபரன்ஸ் இருக்குன்னு. அது ஸ்பாய்லர் மாதிரி வராதோ. ஆனா படத்துல என்னன்னா படம் வச்சிருக்காங்க. நான் ஒரு ரெஃபரன்ஸ் கிடையாது, 2-3 இருக்கும். ஆனா மெயின் ரெஃபரன்ஸ் ஒரு ரெஃபரன்ஸ் வரும். பக்காவான கரெக்டான டைம்ல அது வருது. தியேட்டர் அதிரும் அந்த சீனுக்கு, சான்ஸே இல்ல. அந்த சீன் அதெல்லாம் எல்லாம் வெங்கட் பிரபு தான். சூப்பரா இருக்கு. ரைட். அண்ட் ஃபைனலா ப்ளூபர்ஸ் எப்படி கலக்கிட்டாரா இந்த வாட்டியும்? ப்ளூபர்ஸ் அதேதான் யூஸ்வலா இருக்கும் எல்லா விபி மூவிலயும். என்கிட்ட கேட்டீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி எதுவும் இல்லை. பட் விஜய் விபி அந்த ஃபன் நல்லா இருக்கு. ப்ளூபர்ஸ் ஸ்பெஷலா இல்ல, பட் பார்க்கலாம். கண்டிப்பா யாரா இருந்தாலும் படம் பார்த்துட்டு உட்காந்து தான் பாக்குறாங்க. ஈவன் நான் பார்த்தேங்க ஸ்கிரீன்லயுமே, படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருமே எந்திரிச்சு போகல. அது ஏன்னு தெரியல, லைக் அவ்வளவு ரீச் ஆயிடுச்சான்னு தெரியல, எல்லாரும் உட்காந்து இருந்தாங்க. ஸோ ப்ளூபர்ஸ் பார்த்துட்டு தான் கடைசி தான் முடிச்சு தான் போனாங்க. ப்ளூபர்ஸ் கண்டிப்பா வருது. ஆப்வியஸ்லி நம்ம தேட்டர்ல எல்லாரும் பார்க்க தான் போறாங்க. நல்லா இருக்கு, ஃபன்னா இருக்கு. ஓகே ஓகே சூப்பர். ஸோ ஃபைனலாக எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் கோட்டுக்கு? ஒரு அவுட் ஆஃப் 10ன்னு ஒரு ரேட் பண்ணால் எவ்வளோ கொடுப்பீங்க? 10 ரேட்டிங் எல்லாம் போட்டது கிடையாது, ஒரு 7 கொடுப்பேன். படம் கேட்டீங்கன்னா ஸ்டார்டிங் நல்ல ஒரு ஃபயர் ஸ்டார்ட் இருந்துச்சு. நல்ல இன்ட்ரோடக்ஷன், அப்புறம் அந்த டைட்டில் கார்டு அதெல்லாமே கலக்கலா இருக்கும். லைக் ஃபர்ஸ்ட் 20 minutes நல்லா பேக் பண்ணி உள்ள வச்சிருவாங்க நம்மள. அடுத்துதான் கொஞ்சம் ஃபேமிலி போர்ஷன்ஸ் வரும்போது ஸ்ட்ரெச் ஆன மாதிரி ஃபீல் இருக்கும். சீன்ஸ் லெங்க்தியா இருக்கும், ஃபைட்ஸும் லெங்க்தா இருக்கு. ஃபைட்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு, லெங்க்தியா இருக்கு. அந்த ஃபீல் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. இன்டர்வல் ஒரு பேங்கோட முடியும். செகண்ட் ஹாஃப் வந்து நல்ல ரேசி ஸ்கிரீன் பிளே தான். அது அந்த கேப்லயும் பிரேம்ஜி அண்ட் யோகி பாபு இந்த 2 பேரையும் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த காமெடி அங்கங்க சில இடத்துல போட்டிருப்பாங்க. அது நல்ல ஐடியா. ஏன்னா எல்லா காமெடியுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அது நல்ல விஷயம். கிளைமேக்ஸ் வந்து ஸ்ட்ரெச் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. லைக் 35 minutes இருக்கும் அந்த ஃபைட்டு. அதுலயுமே உள்ள நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு, வெறும் ஃபைட்டா இல்லாம சின்ன சின்ன பியூட்டி எலிமெண்ட்ஸ் இருக்கு. சோ அதனால என்ஜாய் பண்ணலாம். அதான் நான் சொன்னேன். இப்போ படம் லாஜிக் கேட்டீங்கன்னா படத்துல லாஜிக் 0. ஸ்டோரி ரொம்ப பழைய ஸ்டோரி தான், பட் ஸ்கிரீன் பிளே என்கேஜிங்கா இருக்கு. ஈவன் தோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லெங்க்தியா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் என்கேஜிங்கா இருக்கனால படம் நல்லா இருக்கு. லைக் நல்ல என்டர்டெய்னிங்கா இருக்கு. சூப்பர். சோ எல்லாருமே கேட்கற மாதிரி தான் படம். நீங்க ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவா தான் கொடுத்துருக்கீங்க. அந்த ஒரு 700 crore 800,000 crore வாய்ப்பு இருக்கா? இதே மாதிரி படம் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு இதுவா இருக்குமா?
இது நம்ம தமிழ்நாட்டுல என்கிட்ட கேட்டீங்கன்னா ஒர்க் ஆகும். மற்ற Okay. ஸ்டேட்ஸ்ல எந்த அளவு கனெக்ட் ஆகும்னு தெரியல. மேபி மேபி ரெபா அவரேஜ் இருக்கலாம், மற்ற ஸ்டேட்ல எனக்கு தெரியல. பட் கலெக்ஷன் வரும் கண்டிப்பா. லியோவே 600 போயிடுச்சுல, கண்டிப்பா அது பீட் பண்ணும் ஷூரா. ஓகே 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 தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக சொன்னீங்க. அண்ட் அட்லாண்டால இருந்து முதல் ரிவ்யூ வந்திருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி பார்ப்போம் இங்கே இருக்க ஆடியன்ஸ்க்கும் அதே போல் உங்களுடைய ரிவ்யூவில் ஒற்று போகிறாங்களான்னு. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பார்க்கலாம் படம் எப்படி இருக்கு. யா தேங்க்ஸ், பாப்போம், பாய். டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.